Hi, hi. This video is all about actually இப்போ எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேவா. அந்த இன்பிட்வீனில் நான் என்னென்னலாம் பண்ணேன். இப்படி இட்ஸ் நாட் எ ரெகுலர் டேஸ் ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸாம் இல்லைன்னா எப்படி இருப்போம், டிவி பார்ப்போம், ஐபிஎல் பார்ப்போம், மேட்ச் பார்ப்போம், இன்ஸ்டாகிராம் பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். ஆனால் பட் இது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எதுவுமே பண்ண மாட்டோம். ஓகேவா, எதுவுமே பண்ண மாட்டோம். அதை நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. It's like a serious and more precious time. ஓகே, எதிர்பார்க்கவே முடியாது என்ன நடக்கும், எப்படி நடக்குமே. ஸோ அதுலேருந்து எனக்கு அந்த சோதனைகள் அப்புறம் இட்ஸ் கோயிங் டு பி ஸோ யூஸ்ஃபுல் அண்ட் வெரி ஃபன்னி. தட்ஸ் ஆல். நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் ஸ்டார்டட். இது ரொம்ப ப்ரீசியஸ் முக்கியமான தருணம் ஓகேவா. ஏன்னா இப்போ மட்டும் நம்ம படிக்கலன்னு வச்சுங்க, நம்ம அதிகமாக கிரேட் எடுக்க முடியாது. அப்பா அம்மா கிட்ட திட்டுவாங்க, மேபி நிறைய கேள்வி வச்சுட்டா போல் தான் கீச்சுவாங்க எங்கள் வீட்டில். அவ்வளோ தான். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். யா, நீங்களும் சொல்லுங்கள், எதுவுமே பண்ண மாட்டீங்க. நான் கூட சாப்பிட மாட்டேன், சரியாக தூங்க மாட்டேன், சரியாக பாத்ரூம் கூட போக மாட்டேன். அப்புறம் ஒன்று இது முக்கியமானது, எல்லாரும் பண்ணுவோம். 3 எண்ணுவேன். அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். 1 2 3. அது என்னன்னா குளிக்க மாட்டேன் கைஸ். உண்மையா சொல்லுங்க, குளிக்க மாட்டேன்ல. அப்படியே பழ காலேஜுக்கு ஓடிவோம்ல, குளிக்காம கொல்லாம சூப்பு கூட போட மாட்டோம். மேபி சம்டைம்ஸ் இட்ஸ் ஹேப்பன். ஓகே, நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். உண்மையா இல்லையா அது சொல்லுங்க. ஆப்வியஸா நீங்க அதை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். சம்டைம்ஸ் குளிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டோம். லைக் அதுதான் சொன்னேன். எக்ஸாம் வந்தா எதுவுமே பண்ண மாட்டோம். இட்ஸ் ஸோ ஃபனி, இட்ஸ் ஸோ கிரேசி மூமெண்ட். ஓகே, எவன்டா இந்த எக்ஸாம்லாம் கண்டுபிடிச்சான்னு தோணும். நெக்ஸ்ட் திங் இஸ் வி வாண்ட் ரீசார்ஜ். ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் சில் பண்ணணும், இதெல்லாம் பண்ணதுனால நான் மியூசிக் கேட்பேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் ஸோ யூஸ்ஃபுல். மியூசிக் கேட்போமா? இப்போ கொஞ்சம் நேரத்துலலாம் ஆக மாட்டான். இது மாதிரி வச்சு இங்கிலீஷ் சாங் வாட்டவர் எது வேணாலும் கேட்பேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங், ஸோ ஃபன், ஸோ பெஸ்ட் வே டு ரீசார்ஜ் யுவர் செல்ஃப்ஸ். அதே மாதிரி நான் யூடியூப் வீடியோஸும் பார்ப்பேன். இது மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போகணும். அப்புறம் இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். எல்லார் வீட்லேயும் எல்லார் இதுலேயும் நடக்கும். அது என்னன்னு சொல்லுங்கள். லேட்டாக படிப்போம், லேட் நைட்டு படிப்போம். நீங்களும் சரி நாங்களும் சரி லேட்டாக படிப்போம். ஓகேவா, அதே மாதிரி தான். சரி, அன்றைக்கி ஒரு நாள் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். ஒரு 7 மணி வரைக்கும் சும்மா இன்ஸ்டாகிராமில் யூடியூப் பார்த்தேன். கொஞ்ச நேரம் எப்படி வீடியோ போடலாம், நான் வேறு யூடியூப் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது பார்க்கலாம், எப்படின்னா நான் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருந்தேன். சரி, 7 மணி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் நேரம்லாம் முடிஞ்சிட்டு லேப்டாப்பை திறந்து வச்சு உட்காந்தா கரண்ட் ஆஃப். அவள் தான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். சரி, ஓகே, மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு படிப்போம்னு நினச்சா 5 நிமிஷம் ஆச்சு, கரண்ட் ஆகல. 10 நிமிஷம் ஆச்சு, கரண்ட் ஆகல. அரை மணி நேரம் ஆச்சு, கரண்ட் ஆகல. 2 மணி நேரம் ஆச்சு, கரண்ட் ஆகல. முடிஞ்சிச்சுங்க அப்படின்னு நினச்சேன். அப்போ எங்கள் அப்பா தான் திட்டினாரு, படிக்காம இருக்காது அப்படின்னு. போய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பைத்தான் எக்ஸாம்னால பொழைச்சேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் நண்பா. ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னா இருக்கும். இது மாதிரி அப்பப்போ நடக்கும். ஓகேவா, ஏன் இப்போ நடந்துச்சுன்னு தெரியல சுத்தமாக. நானும் சரி இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் நோண்டிக்கூடாது, தெரியாமல் நோண்டிட்டேன். இது மாதிரி ரியலாக ஹாலிடேஸ் விடுவாங்க பார்த்தீங்களா, எக்ஸாம் வச்சுட்டு. அந்த டைமில் கூட நம்ம ஜாலியாக எதுவுமே பண்ண மாட்டோம். என்னடா எப்படா காலேஜ் திறப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதே காலேஜ் எக்ஸாம் டைம், அந்த டைம்லாம் மூவி பார்க்கலாம்னு தோணும், தேட்டர் போகலாம்னு தோணும், செல்லு நோண்டலாம்னு தோணும். இட்ஸ் கோயிங் டு பி a peak time of டைம். அது யான்னு என்னன்னு தெரியல எனக்கும். Someone Anakanapa bit Vicharuka pass Panaruva. நானும் இந்த சின்ன வயசுல ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு அந்த கட்ஸ் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த இதை திங்க எடுத்துன்னு போயிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் எழுதுகிற அளவுக்கு ஐ டோன்ட் ஹேவ் கட்ஸ். கையெல்லாம் சிவகாய் ஒத்தக்க ஆரம்பிச்சோம். அவ்வளோதான். நான் படிச்சுட்டு போனாலே ஏதாச்சும் பண்ணி
கிட்டுன்னு போனேன்னு வச்சுங்களேன், அவள் தான் இட்ஸ் கோஸ் ஸோ பண்ணி. நான் எப்பவுமே மாட்டிப்பேன், பார்த்து இருந்தாலும் மாட்டிப்பேன், பார்க்காம இருந்தாலும் மாட்டிப்பேன். கேவலமாக இதெல்லாம் மாட்டினதுலாம் இல்லை, மேபி ஃபேக்கல்ட்டி பார்த்துருப்பாங்க, ஏன்னா பார்த்து எழுதுற அப்படின்னு கேட்பாங்க, அவள் தான். சரி ஓகே, இன்னைக்கு இந்த வீக்கோட கண்டென்ட் வந்து வெற்றிகரமாக எடுத்து முடிச்சிட்டேன். இது ஒரு நாள் தள்ளி வரும் யூடியூப், சாரி ஃபார் தட். சரி ஓகே, நானும் போய் படிக்க போகிறேன், நீங்களும் போய் படிங்க. இந்த வீடியோ அழகாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே போய் லேப்டாப் ஓப்பன் பண்ணி படிக்க போகிறேன். கைஸ், நீங்கள் மொபைலில் படிக்கிறீங்கன்னா லேப்டாப் இல்லைன்னா மொபைலில் படிங்க, லேப்டாப் இருந்துச்சுன்னா கோ லேப்டாப்பில் படிங்க, ஏன்னா இட்ஸ் ஸோ யூஸ்ஃபுல். இட்ஸ் ஆல், நான் எதுவுமே வராது. சரி ஓகே, வாங்க போகலாமா? அப்படியே போயிட்டு புக்கு ஓப்பன் பண்ணி அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you by next video.